அவர் நல்லூர் நினச்சி விட்டா அப்புறம் பார்த்தா தான் தெரியும். ஒரு ஆளுக்கு வாங்குறாரு 1500 ரூபாய். 20 days அப்படிதான் இருக்காங்க. இப்பதான் வந்தாங்க. இப்பதான் அதான் என்ன ஆச்சு? வேணா எடுக்காது. மேடம் இந்த அகோரி கலையரசன் அவர் எங்க போனாரு தெரியுமா? அதான் என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்களேன். அது மட்டும் சொல்ல மாட்டீங்க. நான் இந்த அகோரி கலையரசன் பத்தி ஏதாவது சொல்ல முடியுமா உங்களால? இல்ல கலையரசன் ஒருத்தர் இங்க இருந்தார்ல, இப்ப அவர் ஏன் இங்க இல்ல அப்படின்னு நிறைய விஷயங்கள் கேக்குறோம். ஆனா ஒருத்தர் கூட சொல்றதுக்கு வந்து முன் வர மாட்டேங்கிறாங்க. இல்ல இவரை நம்பி கூட்டம் வந்துதா? பார்த்தாங்க எல்லாம் வந்து அரவாணிங்களாம் வந்து வராங்காட்டியும் ஓட்டான். நீ எதை செய்ய வேண்டிய பண்றிய ரைடா, நான் தலைமுடி தரேன், கால் மண் தரேன், துணி தரேன். இருந்தவனா அச்சு நாசனம் பண்ணிருப்பாங்க. ரஜினி அம்மாலாம் அதெல்லாம் சேர்ந்து அடிச்சுட்டு இருப்பாங்க. இந்த விஷயம் ஒரு மாசமா நடந்துட்டு இருக்கு. ஒரு மாசமாவா? பெரிய பிரச்சனையா ஆயிடுச்சுமா அந்த தெருவோ. பிலிமிஃபை பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் ஜீவிகாவின் ஒரு பெரிய ஹாய். இன்னைக்கு நான் எந்த இடத்துல நின்றுட்டு இருக்கேன்னு பாத்தீங்கன்னா ஆடு தொட்டி, நம்ம ஜீவா ஸ்டேஷன் பக்கத்துல இருக்க ஆடு தொட்டி அப்படின்ற அந்த ஏரியால நின்றுட்டு இருக்கேன். பின்னாடி இருக்கிறது வந்து இப்ப கொஞ்ச நாளாவே யூடியூப்ல ரொம்ப பிரபலமா எல்லாருமே பார்த்துட்டு இருக்க ஒரு கோவில் தான். இந்த கோவிலுக்குள்ள நடந்த விஷயங்கள் பலங்க ட்ரெண்டிங்னு அகோரி கலையரசன் அப்படின்னு போட்டாலே நிறைய வீடியோஸ் பிச்சுக்கிட்டு ஏராளமான சேனல்ஸ்ல வந்துட்டே இருந்தது. சரி என்னதான் கதை, முதல்ல அவர் எங்க இருக்காரு, இப்போ இருக்காரா, அவர் இருந்தப்போ என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத போய் நம்ம முதல்ல விசாரிக்கலாம், என்னதான் நடந்துட்டு இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு தான் நாங்க இன்னைக்கு இங்க ஸ்ட்ரைட்டாவே கிளம்பி வந்துட்டோம். வாங்க என் கூட அப்படியே கொஞ்சம் போய் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பாத்துட்டு வந்துடலாம். யாரும் கேள்வி நீங்க கேட்கலையா? கேட்கல. ஏன்? அவர் நல்லூர் நினச்சி விட்டா அப்புறம் பார்த்தா தான் தெரியல. அப்புறம் போயிட்டாரு. அவரு எங்க போயிட்டாரு? அவங்க வீட்டுக்கே போயிட்டாரு. கலையரசர் இங்க உள்ள உட்காந்துட்டு வரவங்க கிட்ட காசு வாங்கினாரு. அது என்ன எதுவும் உங்ககிட்ட சொன்னாரா? அதெல்லாம் சொல்ல மாட்டாரு, வாங்கிட்டு மட்டும் போவார். எவ்வளவு வாங்கினாப்ப ஏதாவது சொன்னாங்களா? ஒரு ஆளுக்கு வாங்குறாரு 1500 ரூபாய். அவர் வந்து மனுஷ எலும்பு மனுஷ தோல்லாம் சாப்பிட்றாரு. போனெல்லாம் சாப்பிட்டாரா? அதெல்லாம் நாங்க பார்க்கல. அவர் சொன்னாரு போன சாப்பிடுவேன், தண்ணி மேல நடப்பேன். இங்க உட்காந்துட்டு அவர் என்ன சாப்பிடுவாரு? இங்க உட்காந்து சாப்பாடு தான் சாப்பிடுவேன். சாப்பாட்டு சாப்பிட்டுருந்தாரா? ஆனா சொல்லும் போது நான் எலும்பு சாப்பிடுவேன் அது சாப்பிடுவேன்லாம் சொன்னாரு. ஆனா இங்க சாப்பிடல, கோயில் உள்ள அதெல்லாம் சாப்பிட கூடாது, கோயில் உள்ள. ஆனா அவருடைய ஒரிஜினே இந்த ஊர் தானா? அது தெரியாது, நேட்டிவ்லாம் எங்கன்னு தெரியாது. பட் இங்க ஒரு 20 days அப்படிதான் இருக்காங்க. இப்பதான் வந்தாங்க. இப்பதான் இப்பதான் தெரியும், போன் பார்த்து தான் தெரியும் யூடியூப்ல இந்த மாதிரி. கலையரசன் பத்தி ஒரு ஏதாவது சொல்றீங்களா? என்ன நடந்துச்சுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க, கொஞ்சம் ஸ்போர்ட்டிவா பேசுங்களேன். அதுதான் என்ன ஆச்சு? வேணா எடுக்காது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம் வரைக்கும் நாங்க இந்த தெரு அந்த பக்கத்து தெரு எல்லாமே வந்து சுற்று வட்டார பகுதிகளில் வந்து கேட்டுட்டு இருக்கோம். எல்லாருக்கிட்டையும் என்ன நடந்துச்சு, கலையரசன் ஒருத்தர் இங்க இருந்தார்ல, இப்ப அவர் ஏன் இங்க இல்ல அப்படின்னு நிறைய விஷயங்கள் கேட்கிறோம். ஆனா ஒருத்தர் கூட சொல்றதுக்கு வந்து முன் வர மாட்டேங்கிறாங்க. காரணம் கேட்டா வேண்டாம்ப்பா, இங்க இதெல்லாம் பேச வேண்டாம், ஆல்ரெடி பெரிய பஞ்சாயத்து ஆயிடுச்சு, எங்களை வந்து ஊர் விட்டு ஒதுக்கி வச்சிருவாங்கன்ற ரேஞ்ச் வரைக்கும் இந்த தெரு மக்கள் வந்து பேசுறாங்க. நான் இந்த அகோரி கலையரசன் பத்தி ஏதாவது சொல்ல முடியுமா உங்களால? இல்ல அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்களா? சொல்லக்கூடாது. 3 நாள் ஆச்சுன்னு சொல்றாங்க. ஏதாவது பஞ்சாயத்து ஆச்சான்னு கேக்குறேன் நான். ஏதாவது பிரச்சனை தானா ஆட்டோமேட்டிக்கா அவரே போயிட்டாரா? அப்ப அடிச்சு ஏதாவது சொல்ல மாட்டீங்க, அப்பதான் எல்லாரும் பண்ணிட்டு இருக்கீங்க. அவர் வந்து அவர் தான் ஃபுல்லா பாத்துட்டாரு. அதெல்லாம் கிடையாது. அவர் இப்ப வந்து நான் 1 மாசம் இருக்கும் நினைக்கிறேன். பூசாரி எல்லாம் தனியா இருக்காங்களா கோயிலுக்குன்னு? ஒரு லேடிஸ் பண்ணுவாங்க. அதே நார்மலா இப்போ வரவங்க கொஞ்சம் இருப்பாங்க. அப்புறம் அவங்க கூட கேட்கல யார் வந்தாங்க சொல்லிட்டு போறதா. இவர் வந்தோடனே உட்காந்தோடனே போய் சொல்றாரு, போய் சொல்றாருல்ல. ஆமா, அதை யார் சொல்றீங்க போறீங்க தெரியல எனக்கு. இல்ல இவரை நம்பி கூட்டம் வந்துதா? பேர் வந்தாங்கம்மா, இவங்க வந்து போயிட்டு வந்து பார்க்கலாம் வந்துருந்தாங்க. யாருமே கேள்வி கேட்கல. இவர் சின்ன வயசுல எப்படி அகோரி ஆனாரு, எப்படி பண்றீங்க அப்படி மக்கள் எப்படி நம்புறாங்க? நீங்க கேக்குறீங்களா? அது மாதிரி கேட்டா அவர் போயிடாரு நினைக்கிறாங்க. மக்கள் யாரும் கேட்கல, கேட்கறது போய் மக்கள் அந்த மாதிரி இப்படி சொல்றாரு, அவர் சொன்னாரு. எல்லாருக்கும் பேச்சு போச்சு எல்லாம் சொல்லிட்டாங்கப்பா. சொல்லிட்டாங்க துபா வரும்னு சொல்லிட்டாங்க. இந்த கடல்ல நடந்தேன். ஆனால் யாருமே வந்து சொல்ல மாட்டாங்க. வர வச்சு நீங்களாம்
அதனால வந்து யாருமே தெருவில் ஏன்னா அவளை பற்றி தெரிஞ்சு எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. மறுபடியும் என்னம்மா விஜயகாந்த் செத்துக்கு நான் தான் டேட்டு கொடுத்தேன்றான். என்ன பேச வச்சு மோடியை கவுக்கணுன்றேன். நான் கவுத்துவேன், ஆனால் அவர் ஆட்சியில் இருப்பார். என்னன்னுமே பேசினுக்கிறேன். அவன் பார்த்து அனுப்பத்தை பார்த்தாங்க. எல்லாம் வந்து அரவாணிங்கெலாம் வந்து வராங்காட்டியும் ஓடிட்டான். ஓ இப்போ அவங்க இதெல்லாம் அரவாணிங்கெலாம் வந்து நீ இதுமாரி பேசுறிய, நீனா அவ்வளோ பெரிய இவனா நீ எதை செய்வே நீ பண்ணுறிய வெயிடா, நான் தலைமுடி தரேன், என் கால் மண் தரேன், துணி தரேன்னாரு. வந்து என் வீட்டில் அவனை வந்து சோனி வெயிடா என்ன பார்த்தா விட உங்களுக்கு தெரிஞ்சிடாங்க. அவரே தான் போயிட்டாரா காலி பண்ணிட்டு? அவ்வளோ போயிட்டாரு. இந்த நானா அச்சு நாசனம் பண்ணிருப்பாங்க. ரஜினி அம்மாலாம் அதெல்லாம் சேர்ந்து அடிச்சுட்டு இருப்பாங்க. பொய் என்ன ஏன் பேசுறேன்? கடல்ல யாருன்னா நடக்க முடியுமா? இல்லை, நம்ம சாதாரண ஒரு சேத்துல கூட நடக்க முடியல. பொட்டுன்னு முடிஞ்சுவோம். இந்த விஷயம் 1 மாசமா நடந்துட்டு இருக்கு. 1 மாசமாவா? பெரிய பிரச்சனையா ஆயிடுச்சுமா இந்த தெருவோ. நாங்க போகாத தெரு இல்ல இந்த இடத்துல. இந்த ஆடு தொட்டி அப்படின்ற ஒரு ஏரியா வந்து எப்பவுமே எப்படி இருக்கும், அப்படியே கலகலன்னு ஒரு மாதிரி ஒரு வைபா இருக்கும். ஆனா இப்போ இங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே அகோரி கலை அரசன் அப்படின்னு ஒரு வேர்டு சொல்லிட்டாலே எங்களுக்கு தெரியாதுப்பா, எங்களை விட்டுருங்கப்பா, தேவையில்லாத பிரச்சனை தான்ப்பா வரும் அப்படின்னு இந்த 3 வார்த்தையை மட்டும் தான் சொல்றாங்க. சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் யாரை கேட்டாலும் அடிச்சு கூட கேட்பாங்க, ஆனா சொல்ல முடியாதுன்ற ரேஞ்சுக்கு தான் இருக்காங்க. அப்ப அந்த அளவுக்கு இங்க வந்து ஏதோ ஒரு பெரிய பஞ்சாயத்தா இருக்கு. அகோரி கலையரசன் அவருக்குன்னு ஒரு பிம்பம் வச்சிருந்தாரு. நான் இவ்வளவு பெரிய ஆளு, நான் வந்து கடல்ல நடப்பேன், நான் வந்து மண்டவோட வந்து தங்கமாக்குவேன், அப்படி இப்படின்னு எவ்வளவு விஷயங்கள் சொன்னாரு. ஆனா அது எல்லாமே ஏதோ ஒரு கதை, பொய் அப்படின்றது இந்த மக்களுக்கு தெரிஞ்சு இங்க ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. இது மட்டும் இல்லாம இவர் சார்பாவே இங்க நிறைய பேர் இருந்து நிறைய வேலை பார்த்திருக்காங்க. சோ அவங்களால இங்க இருக்கிற மக்களுக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு பயந்துதான் இந்த மக்கள் வந்து சொல்றதுக்கு தயங்குறாங்க. சோ பாத்துட்டு இருக்க உங்க எல்லாருக்குமே தெரியும், சோஷியல் மீடியா அப்படின்றது ஒரு காட்டு தீ மாதிரி. இதுல நல்லதும் பரவும், கெட்டதும் பரவும். சோ அப்படி பரவன விஷயங்கள் தான் இப்ப ரீசன்ட் டேஸ்ல நம்ம யூடியூப்ஸ்ல பாத்துட்டு இருந்தா அகோரி கலையரசனோட வீடியோஸ். சோ இதுல எது தேவையில்லையோ அதை விட்டுட்டு அடுத்தடுத்து அவங்களுடைய டே டு டே லைஃப் வந்து பாக்குறது தான் நம்மளுடைய வேலையாவும் இருக்கும். அதுதான் இந்த மக்களும் வந்து விரும்புறாங்க. பயன்படுத்துற அளவுக்கு மாறி இருக்குன்னா மஞ்சுமல் பாய்ஸ்ன்ற ஒரு மலையாள படம் செய்த ஒரு தாக்கம். எங்களுடைய அருமை பெருமை தமிழனுக்கு தெரியல, மலையாளத்தானுக்கு தெரிஞ்சிருக்குது. அப்படிதான் சொல்றேன். பார்த்துருக்க கவனிச்சிருக்காங்க. இந்த உருவம், இந்த பாடி லாங்குவேஜ், இந்த மாதிரியான அமைப்பு இருந்தால் இந்த கேரக்டர் கரெக்டா இருக்குன்னு. ஆனால் இங்க அதெல்லாம் கிடையாது. வந்து ரெக்கமெண்டேஷன், மனிதர் உணர்ந்து கொள்ள மனித காதல் அல்ல அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல செவுத்துல காலை வைப்பார் கமல். அப்படி வைக்கிற அது நிஜமான குகையில் ஒரு கிறுக்கனால் மட்டும்தான் அப்படி காலை வைக்க முடியும்னு சொல்லி. வந்து மொழி கிடையாது, இந்த கேரக்டர் கிடையாது, பெரிய ஹீரோ கிடையாது, அதெல்லாம் விட்டு தள்ளுங்க. ஒரு நல்ல கதை, அந்த நல்ல கதை அந்த 2 மணி நேரம் ஆடியன்ஸை கட்டி போட்டுறது, அது வந்து அந்த படம் ஹிட் அப்படின்றது மிக சமீபத்திய சாட்சி வந்து மஞ்சுமல் பாய்ஸ்.